காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை 5/4/2025 அஷ்டமி திதி இரவு 7:27 வரை, அதன் பின் நவமி. இன்று புனர்பூச நட்சத்திரம் பின்னிரவு 5:32 வரை, அதன் பின் திருவாதிரை. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். எடுத்த காரியங்களை எப்பாடு பட்டாவது கட்டாயம் முடித்து விடுவீர். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். நிலம், மனை, வீடு சம்பந்தமான இனங்கள் லாபம் தரும். புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்புண்டு. இதுவரை கணவன் மனைவி உறவுகளிடையே இருந்த சலசலப்புகள் மறையும். விட்டு கொடுத்து சில பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர். விவாகரத்து கேட்டு கோர்ட்டுப்படி ஏறியவர்கள் கூட மனம் மாற வாய்ப்பு உண்டு. எதிலும் ஒரு முன்னேற்றமான பாதை என்று தென்படக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்துவது அவசியமானதாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆதரவு தெரிவிப்பர். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு மந்த நிலை தென்படும். புதிய கொள்முதல் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டி வரும். சில பிரச்சனைகளை விட்டு கொடுத்து செல்வதால் எதிர்பார்த்த திருப்பங்களை சந்திக்க முடியும். திடீர் சுப செலவுகள் உண்டாகலாம். மாணவ மாணவிகளுக்கு சாதகமான சூழ்நிலை தென்படும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் தேக ஆரோக்கியம், அந்தஸ்து, வாழ்க்கை வசதி திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காண முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கனிந்து வரும். நிலபுலன்களால் வருவாய் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் சேர்க்கை பெற முடியும். வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியம். எதிர்பாராத தனவரவுகள் பொருளாதார மேம்பாடை அதிகரிக்கும். தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டாகலாம். புதிய ஆடை அணிகள சேர்க்கை உண்டாகும். அலைச்சல்கள் குறைந்து தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் தைரியம், துணிவு பிறக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு தொழிலில் மாற்றம், திடீர் உயர்வு கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்தது நிறைவேறும். வியாபாரிகளுக்கு விசேஷ லாபங்கள் தேடி வரக்கூடும். கமிஷன், தரகு வியாபாரம் கை கொடுக்கும். கூட்டு தொழிலில் யோகம் உண்டாகும். பெண்களுக்கு கணவன் மனை ஒற்றுமை நன்றாக காணப்படும். மகன் அல்லது மகள் வழியில் சந்தோஷம் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமண செய்தி தேடி வரக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தீவிரமாக ஈடுபடும் எண்ணம் உண்டாகும். நல்ல மதிப்பெண் பெற்று சிறந்து விளங்குவர். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களது தைரியம் என்று வெளிப்படும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் கூட ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலையை அடைவர். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். நல்ல காரியங்களில் பங்கு கொள்ளும் அருமையான சந்தர்ப்பம் உருவாகும். பொருளாதார நிலையில் இருந்து வந்த மந்த நிலை தீரும். விருந்தினர் வருகையால் செலவுகளுக்கும் மகிழ்ச்சி பெருகும். அக்கம்பக்கம் அயலாரிடம் சிறு பிரச்சனைகள் தோன்றும். விட்டு கொடுப்பது அவசியம். பொருள் சேர்க்கைகள் உண்டு. இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பணப்புழக்கம் ஏராளமாக இருந்து வரும். நண்பர்கள் உதவியும் ஆதாயமும் கிட்டும். புத்திரன் அல்லது புத்திரி வழியில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். சிலர் புதிய ஆடை அணிமணிகள் வாங்கி சிலர் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவர். சீரான போக்கு தென்படும். கணவன் மனை உறவுகள் சுமூகமாக இருக்கும். முன்னேற்றங்கள் நல்ல முறையில் இருக்கும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, நீண்ட நாள் பிரார்த்தனையை இன்று நிறைவேற்றுவீர். ஆலய தரிசனம் மனமகிழ்ச்சியை தரும்.
குடும்பத்தில் சுபகாரியம் நிகழ வாய்ப்புண்டு. அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு செல்வாக்கும் மதிப்பும் உயரும். வியாபாரிகள் செழிப்பான பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர். கடல் வாணிபம் செய்வோர் நல்ல ஏற்றம் பெறுவர். ஏற்றுமதி இறக்குமதி இனங்கள் லாபம் தரும். கணவன் மனைவி இடையே உறவுகள் சீராக இருக்கும். கசப்புக்கள் மாறும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் காண முடியும். புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் எந்த காரியத்தையும் பதட்டம் இல்லாமல் செய்வது அவசியம். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோர் ஓரளவு புகழடைவர். அவசியமான தேவைகள் அவ்வப்போது நிறைவேறும். சந்தோஷமான அனுபவங்களை சந்திப்பீர். கமிஷன், ஏஜென்சி ஆகியவை நல்ல அபிவிருத்தி அடையும். இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கல்வி கலை வளர்ச்சியுறும். உங்களுக்கு உதவும் கரங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு. போட்டி பந்தயங்களில் ஜெயம் உண்டாகும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். சில விஷயங்களில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ஆற்றலும் அறிவும் பளிச்சிடும். நிர்வாகத்துறை சார்ந்தவர்கள் முன்னணிக்கு வருவர். வாழ்க்கை வசதிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தொழில் துறையினருக்கு விசேஷமான நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதுவரை இருந்த தடை தாமதங்கள் மாறும். ஒரு சிலர் சாதனைகளை செய்து பெருமை அடைவீர். சிலருக்கு அதிகார வர்க்கத்திலிருந்து இடமாற்ற உத்தரவுகள் தேடி வரும். முன்னேற்றமான பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர். பெண்கள் ஆரோக்கியம் சிறிது தொல்லை தரும். கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். மாணவ மாணவிகளுக்கு போட்டி பந்தயங்களில் பரிசு கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்வோர் நல்ல லாபம் அடைவர். விருந்தினர் வருகையால் வீட்டில் குதூகலம் நிறைந்திருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்கியிருக்கும். கடன் தொல்லைகள் விலகிச் செல்லக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இதுவரை இருந்த நம்பிக்கை விலகக்கூடும். தன்னம்பிக்கை பிறக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். புதிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரமாக இன்று அமையும். கௌரவமும் செல்வாக்கும் கைகூடி வரும். புதிய நபர்களிடம் பணியை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சிறிது அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் அலைச்சலால் முன்னேற்றம் உண்டாகும். புண்ணிய ஸ்தல யாத்திரை செல்ல சில திட்டமிடுவீர். திருமண தடை கண்டவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயம் நல்ல திருப்பத்தை தரும். பழைய வாகனங்களை விற்க, புதிய வாகனங்களை வாங்க சிறப்பான தினமாக இன்று அமையும். குழந்தைகளால் சிறு குழப்பம் இருக்கக்கூடும். சிலருக்கு குடும்பத்தில் மன நிம்மதியை குறைக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் உங்கள் திறமையால் அவை சரி செய்யக்கூடும். சுபகாரியங்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். பேச்சிலும் செயலிலும் சற்று வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, எதிலும் திட்டமிட்டு முறையாக செய்வதன் மூலம் சில சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியும். செழிப்பான நிலையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் குறையக்கூடும். பரபரப்பு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு நல்ல முறையில் திருப்திகரமாக இருக்கும். தொழில் பிரிவினருக்கு தடங்கள் அகலும். முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு. வருமானத்தில் எதிர்பார்த்த இனங்கள் ஆதாயமாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஓரிரு வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் சிறப்பான அக்கறை செலுத்தி பெற்றோர்களின் பாராட்டை பெற்று மகிழக்கூடும். வியாபாரத்தில் லாபகரமான போக்கு தென்படும். வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைவர். குடும்பத்தில் அமைதியான போக்கே நிலவி வரும். அந்நிய மொழி பேசுவோரின் ஆதரவு கிடைப்பதன் மூலம் ஒரு பெரிய நன்மை உண்டாகும். திருமண தடை கண்டவர்களுக்கு அந்த தடை விலக வாய்ப்புண்டு. நல்ல செய்தி தேடி வரக்கூடும். தர்ம பணியில் ஈடுபட்டு சிலர் மகிழக்கூடும். அரசு வழியில் நன்மைகளை எதிர்பார்க்க இடம் உண்டு. பணப்புழக்கம் ஓரளவு சரளமாக இருக்கும். சேமிப்புக்கு இடமில்லை. அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, இன்று உங்களது வழக்கமான உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இருந்தபோதும் சிறு சிறு சங்கடங்கள் தேடி வரும். பொருட்படுத்தாதீர். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவும் எதிர்பார்த்த நண்பர்களின் ஆதரவும் திருப்திகரமாக கிடைக்கும். சொந்த தொழில் செய்வோருக்கு வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் சில சங்கடங்களை ஏற்படுத்த முயன்றாலும் உங்களது வழக்கமான திறமை கை கொடுக்கும். மருந்து பொருள், செங்கல், விறகு போன்றவைகள் விற்பவர்கள் நல்ல ஆதாயம் பெறுவர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைவதன் மூலம் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகத்துடன் இருந்து வருவர். குடும்ப நிலையில் பெண்களின் சாமர்த்தியமான நடவடிக்கையால் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும். சில சிக்கல்களை நல்ல முறையில் சமாளித்து நல்ல பெயர் பெறுவீர். பயணம் ஒன்றை மேற்கொள்வதன் மூலம் பயன்பெற வழி உண்டு. வயதானவர்களுக்கு கை, கால், முதுகு போன்ற உறுப்புகளில் சிறு உபாதை ஏற்பட்டு குணமாகும். குடும்பத்தில் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு என்றாலும் கவலைப்பட வேண்டாம்.
மகன் அல்லது மகள் வழியில் அனுகூலமான செய்தி கேட்க வாய்ப்புண்டு. சகோதர வழியில் சிறு மனக்கசப்பு ஏற்பட்டு சரியாகும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இன்று சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இராது. சில மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உங்கள் தனித்தன்மை சிறந்து விளங்கும். தொழில் செய்வோர்கள் முன்னேற்றமான பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பர். திருப்தியான லாபத்தால் தொழிலை விரிவு செய்யும் எண்ணம் பெறுவீர். கலைத்துறை சார்ந்தவர்கள் புகழ்வாய்ந்த மனிதர்களை சந்திப்பதன் மூலம் திருப்பத்தை சந்திப்பீர். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல இனிமையான சூழ்நிலையே நிலவும். மனக்கசப்புக்கள் மறையும். கடந்த கால கசப்புக்கள் மறைவதால் மகிழ்ச்சி பொங்கும். இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகுவதை காண முடியும். சிலர் அடகு வைத்த நகைகளை ஆபரணங்களை மீட்க வாய்ப்பை பெறுவர். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பும் உண்டு. அரசியலில் ஈடுபட்டுள்ளவருக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நல்ல முறையில் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் நல்ல ஆதாயத்தை பெறுவர். சிலர் கூட்டு வியாபாரத்தால் ஆதாயம் பெற வாய்ப்பு உண்டு. பங்கு சந்தை வழக்கம் போல் லாபம் தரும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் காரியங்களை துடிப்புடன் செய்வீர். பயணத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றங்கள் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் நன்கு விருத்தியாவதுடன் வாடிக்கையாளரிடம் உங்கள் நன்மதிப்பு உயரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதை காண முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த தேவைகள் அனைத்தும் நல்ல முறையில் பூர்த்தியாகும். நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வந்து மகிழ்ச்சி தரும். பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்க நீங்கள் எடுத்த முயற்சி கை கொடுக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் வீடு தேடி வரக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். மகன் அல்லது மகளால் உண்டான பிரச்சனை தீரக்கூடும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சில விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் நல்ல விஷயத்தை பேசினாலும் சில நண்பர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு விலகிச் செல்ல வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் சற்று தள்ளி போகும். ஆனால் அன்றாட பணியை சிறப்பாக செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவர். சொந்த தொழில் செய்வோர்கள் ஓய்வின்றி உழைப்பர். எதிர்பார்த்த வருமானம் சற்று தள்ளி போகும். வியாபாரிகளுக்கு சிறு சிறு தோதனைகள் உண்டாகலாம். ஆனால் உங்கள் பொறுமையால் ஜெயித்து விடுவீர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும். மன சோர்வு விலகும். குடும்பத்தில் தோன்றும் பிரச்சனைகளை பெண்கள் தங்கள் திறமையால் சமாளிப்பீர். சிறு சிறு சச்சரவுகள் தலை காட்டத்தான் செய்யும். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். வீடு மனை விற்பது வாங்குவதில் நிதானம் தேவை. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் சிறு சிறு இடையூறுக்கு பின் இன்று நடைபெறும். இருந்த போதிலும் நீங்கள் வழக்கமான பொறுமையை கைவிட வேண்டாம். எதிலும் நிதானமாக செல்வதன் மூலம், பேசுவதன் மூலம், பழகுவதன் மூலம் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும். உயர் அதிகாரிகளின் சந்திப்பு தள்ளி போகக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த புதிய வேலை வாய்ப்புகளை பெற சற்று பொறுமை காக்க வேண்டி வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோருக்கு கடன் உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொழில் பிரிவினர் தங்கள் உழைப்புக்கேற்ற பெருமையும் ஊதியத்தையும் அடைய முடியும். மாணவர்கள் உற்சாகம் இல்லாமல் காணப்பட்டாலும் வழக்கமான பணியில் தொய்வீராது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு வாய்ப்புகள் மட்டும் தேடி வரும். பெண்கள் முன்னெச்சரிக்கையாக சில பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. திருமண தடைப்பட்டவர்களுக்கு திருமண சம்பந்தமான செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தமான தொல்லை ஏற்பட்டு குணமாகும். மகன் அல்லது மகள் வழியில் சிறு மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புண்டு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மகப்பேறு இல்லாத பெண்களுக்கு மகப்பேறு சம்பந்தமான செய்தி மகிழ்ச்சி தரும். நீண்ட காலத்திற்கு பின் எதிர்பார்த்த ஒரு நல்ல நண்பரை சந்திப்பீர். பயணம் ஒன்றால் சிலர் பயனடைவர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.